அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை விமர்சிக்கிறவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். பிறரது விமர்சனங்களை கண்டு மனம் தளர்ந்து விடாமல் நாம் தொடர்ந்து முயற்சி செய்தால் நாம் எளிதில் வெற்றி பெற முடியும். நீராவி படகினை கண்டுபிடித்த ராபர்ட் ஃபுல்டன் அதன் செயல் விளக்கத்தை ஹட்சன் ஆற்றில் நிகழ்த்தி காட்ட தீர்மானித்தார். குறிப்பிட்ட நாளில் ஆற்றின் கரையில் திரளான மக்கள் கூடியிருந்தனர். உள்ளங்களில் கிளர்ச்சியும் இனம் புரியாத மகிழ்ச்சியும் பரபரப்பும் நிறைந்திருந்த நேரத்தில் ஒரு சிலர் அந்த நீராவி படகினை நம்பவில்லை. இது எப்படி முடியும் என்று கேள்வி எழுப்பினர். இந்த புதிய கண்டுபிடிப்பை அவர்களால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த படகு ஒருபோதும் அசையவே அசையாது என்று தலையை ஆட்டிக்கொண்டும் உதட்டை கடித்து கொண்டும் கூச்சலிட்டனர். ராபர்ட் ஃபுல்டன் அமைதியாக ஆற்றில் நின்று கொண்டிருந்த படகை இயக்கத் தொடங்கினார். படகும் அசைந்து புறப்பட்டது. ஃபுல்டனின் கடின உழைப்பு வீண் போகவில்லை. வெற்றிகரமாக கண்டுபிடித்த புது படைப்பாளியின் அருகில் அவருடைய ஆதரவாளர்கள் நின்று கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்தினர். அவரை நம்பாத எதிரிகள் மீண்டும் வஞ்சனை நெஞ்சத்துடன் இந்த படகு ஓடிக்கொண்டே தான் இருக்கும், இதை நிறுத்தவே முடியாது என்று மீண்டும் கோஷமிட்டனர். ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அந்த படகு நின்றது. எதிரிகள் வாயடைத்து போய் அங்கிருந்து அமைதியாக சென்றனர். எந்த செயலை செய்தாலும் அதை விமர்சிக்கிறவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலர் நம்மை பாராட்டுவார்கள், ஒரு சிலர் நம்மை தூற்றுவார்கள். விமர்சனங்களை கண்டு பயப்படாது துணிந்து செயல்பட்டால் நாம் எதிலும் வெற்றி பெற முடியும்.